ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதியில டிடிடி ரூம்ஸ் எப்படி ஆன்லைன்ல புக் பண்ணணும் என்கிற தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில டிடிடி ரூம்ஸ் ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் அவசியமாக இருக்கணும். நீங்க எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட், ₹300 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் அல்லது லக்கி டிப்லயே நீங்க 2 பேர் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா எந்த தரிசன டிக்கெட் நீங்க வைத்திருந்தாலுமே மினிமம் 2 பேருக்கு ஒரே மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகியிருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிக்கலாம். எந்தவித தரிசன டிக்கெட்டாக இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு நபருக்கு மட்டும் புக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. ஆன்லைன்லயும் ரூம் புக் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. அதே போல நீங்க ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ₹200 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிருக்கீங்கன்னா அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல ரூம் புக் பண்ண முடியாது. ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ₹200 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மற்றும் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்கவங்க நீங்க திருமலை அல்லது திருப்பதிக்கு நேரடியாக போகக்கூடிய சமயத்துல ஆஃப்லைன்ல வேண்டுமானாலும் நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்ல டிடிடி ரூம் புக் பண்ண முடியாது. ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரே ஒரு டிடிடி ரூம் மட்டும் தான் நம்ம புக் பண்ண முடியும். நீங்க அந்த ஒரு மொபைல் நம்பர் லாகின்லயே வேற வேற தரிசன டிக்கெட்டுகள், சீனியர் சிட்டிசன்ஸ் தரிசன டிக்கெட், அங்க பிரதட்சணம், ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், ₹300 தரிசன டிக்கெட்ஸ் என்று வேற வேற தரிசன டிக்கெட்டுகள் ஒரே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி புக் பண்ணி இருந்தாலும் நீங்க ஒரு தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஒன்ஸ் நீங்க ஒரு டிடிடி ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீதம் இருக்கக்கூடிய தரிசன டிக்கெட்டுகள்ல இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் டிசேபிள் ஆகிடும். ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரே ஒரு டிடிடி ரூம் மட்டும்தான் புக் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு 2 அல்லது 3 ரூம் தேவைன்னா நீங்க வேற வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க புக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்குமே ஒரு அகாமடேஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகியிருக்கும். அப்படி நீங்க வேற வேற மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து தரிசன டிக்கெட் புக் பண்ணும் போது மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் புக் பண்ணியிருந்தால்தான் உங்களுடைய டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். நீங்க எந்த வித தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் தவிர்த்து வேறு எந்த திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட் புக் பண்ணாலும் ஜெனரல் அகாமடேஷன் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த நாள் தான் எல்லாருமே அகாமடேஷன் புக் பண்ண முடியும். அந்த குறிப்பிட்ட நாள் நீங்க உங்களுடைய தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணி தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும். ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து 2 லொகேஷன்லையும் நம்ம ரூம் புக் பண்ண முடியாது. தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் பண்ணணும்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ்ல மட்டும்தான் தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் பண்ண முடியும். சப்போஸ் கீழ் திருப்பதியிலையும் உங்களுக்கு ஒரு நாள் ரூம் தேவை, திருமலையிலையும் ஒரு நாள் ரூம் தேவைன்னு சொல்லக்கூடியவங்க திருமலையில ரூம் புக் பண்றதுக்கு உங்க தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்க ரூம் புக் பண்ணிக்கோங்க. திருமலையில ரூம் புக் பண்றதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகினை தவிர்த்துட்டு வேறொரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டிடிடியினுடைய தொல்லப்பா கார்டன்ஸ்ல நீங்க ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்படி நீங்க 2 லொகேஷன்ல ரூம் புக் பண்ணும் பட்சத்துல மொபைல் நம்பர் லாகினும் மெயில் ஐடியும் 2 லொகேஷனுக்கும் வேற வேற இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆதார் நம்பர் சேமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் நீங்க 2 பேர் மட்டும்தான் தரிசனத்திற்கு போறீங்க, அந்த 2 பேருக்கு தான் திருமலையிலையும் ரூம் தேவை திருப்பதியிலையும் ரூம் தேவை என்னும் பட்சத்துல ஆதார் நம்பர் சேமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. மொபைல் நம்பர் லாகினும் மெயில் ஐடியும் கண்டிப்பாக டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க 2க்கு மேற்பட்ட ஒரு 4-5 பேர்லாம் போறீங்கன்னா திருமலைக்கு புக் பண்றதுக்கு நீங்க வேறு 2 பேருடைய ஆதார் நம்பரும், கீழ் திருப்பதியில இந்த தொல்லப்பா கார்டன்ஸ்ல ரூம் புக் பண்றதுக்கு வேறு 2 பேருடைய ஆதார் நம்பரும் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஒன்டிமிட்டா மற்றும் தலக்கோனாவில் டிடிடி ரூம் புக் பண்ணுறதுக்கும் தரிசன டிக்கெட் அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகிறதாக இருந்தால் இந்த இடங்களுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால்
திருமலை தரிசனத்திற்காக தான் வர்றீங்க அப்படின்னும் பட்சத்துல இந்த 2 லொகேஷன் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. திருமலை தரிசனத்திற்காக வரக்கூடியவர்கள் திருமலா அல்லது திருப்பதி லொகேஷன் செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கோங்க. இப்போ ரூம் புக் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் இருக்கும். திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி, ஒன்டிமிட்டா, தலக்கோனா என்று 5 ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் திருமலையில் ரூம் புக் பண்ண போறீங்கன்னா திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேஜ் இம்மீடியட்டாக உங்களுடைய புக்கிங் ஹிஸ்ட்ரிக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அங்கே உங்களுடைய தரிசன டிக்கெட்டை செலக்ட் பண்ணி தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறதாக இருந்தால் திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே உங்களுடைய டிக்கெட்டை செலக்ட் பண்ணி புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கோங்க. தரிசன டிக்கெட்டை வைத்து நம்ம திருமலை அல்லது திருப்பதியில் எங்கே ரூம் புக் பண்ணாலுமே 2 தேதி மட்டும்தான் ரூம் புக் பண்ணுறதுக்காக அவைலபிலிட்டி காமிக்கும். நம்முடைய தரிசன நாள், தரிசனத்திற்கு முதல் நாள், இந்த 2 நாட்கள் மட்டும்தான் அவைலபிலிட்டி நமக்கு காமிக்கும். இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாள் நம்ம செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் தரிசன டிக்கெட் இல்லாமல் தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணணும்னா வெறுமனே திருப்பதி என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம் மட்டும்தான் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். தரிசன டிக்கெட் இல்லாமல் ரூம் புக் பண்ணக்கூடிய இந்த லொக்கேஷனில் அந்த மாதத்தினுடைய எல்லா நாட்களும் நமக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு அவைலபிலிட்டி காமிக்கும். உங்களுக்கு எந்த நாள் ரூம் தேவையோ அந்த நாளை செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். தரிசன டிக்கெட்டை வைத்து நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது பர்சனல் டீட்டெயில்ஸ், ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம என்டர் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணும்போது நம்முடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்காக அது ஃபெட்சப் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துரும். அதில் நம்ம 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம இந்த ரூம் புக் பண்ணாலும் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் தரிசன டிக்கெட் இல்லாமல் தொல்லப்பா கார்டன்ஸ் ரூம் புக் பண்ணும்போது ஜென்ரல் டீட்டெயில்ஸ், பில்கிரிம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். தொல்லப்பா கார்டன்ஸில் ரூம் புக் பண்ணும்போது கூட 2 பேரினுடைய பில்கிரிம் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கான வசதிகள் தான் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து ரூம் புக் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரூமில் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கலாம். அதற்கடுத்து இந்த ரூம் புக்கிங்கில் செக்இன் டைம் ஸ்லாட்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளில் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக ஸ்ப்ளிட் பண்ணி 4 ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இந்த செக்இன் ஸ்லாட், அதாவது அந்த 6 மணி நேர ஸ்லாட் தான் நம்ம ரூமில் தங்கணும் என்பது கிடையாது. இந்த செக்இன் ஸ்லாட் நம்ம எதுக்கு செலக்ட் பண்ணுறோம்னா, நம்ம எப்போ ரூம் புக் பண்ணியிருக்கோமோ அந்த நாள் அந்த குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணி ரூம் எடுத்துக்கலாம். இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு ஏர்லியராக போகலாமா, லேட்டாக போகலாமா என்றெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ உதாரணத்திற்கு காலை 6 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரைக்குமான செக்இன் டைம் ஸ்லாட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஏர்லியராக போகலாமான்னா ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போகலாம். அதாவது காலையில் 5:30 மணிக்கு போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணலாம். அதற்கும் முன்னாடி நீங்கள் ரொம்ப ஏர்லியராக போனீங்கன்னா ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. லேட்டாக போகலாமான்னா கண்டிப்பாக போகவே கூடாது. நம்ம 1 செகண்ட் லேட் பண்ணாலும் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ரூமை கேன்சல் பண்ணிடும். அதற்கடுத்து நம்ம யார்கிட்டையும் போய் அந்த ரூமுக்காக ரெக்வஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 6 மணி நேர டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போய் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிடணும். உங்களுடைய டைம் ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் நீங்கள் டிலேடாக போனாலும் ரூம் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் எப்போ வந்து ரீச் ஆவீங்களோ அதை கால்குலேட் பண்ணி இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், இந்த 3 ரெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான ரூம்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ரூம் தேவை, எந்த டாரிஃப் ரூம் தேவையோ, எங்கே கெஸ்ட் ஹவுஸ் உங்களுக்கு தேவையோ இது எல்லாமே நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது கெஸ்ட் ஹவுஸ் நேம் எதுவுமே நமக்கு டிஸ்பிளே ஆகாது. டாரிஃப் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். அதில் நமக்கு எந்த டாரிஃப் ரூம் தேவையோ அந்த ரூமை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
திருமலா பொறுத்த வரைக்கும் 3 டாரிஃப் தான் இருக்கும். 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் மற்றும் 1518 ரூபாய் ஏசி ரூம் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டாரிஃப் மட்டும்தான் திருமலா லொகேஷனுக்கு நம்ம செலக்ட் பண்ண முடியுமே தவிர்த்து கெஸ்ட் ஹவுஸ் எதுவுமே நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ஆனால் கீழ் திருப்பதியில நீங்க கெஸ்ட் ஹவுஸும் செலக்ட் பண்ணலாம், டாரிஃபும் செலக்ட் பண்ணலாம். ஒரு மொபைல் நம்பரை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ நீங்க டிடிடி ரூம்ஸ் புக் பண்ணிருக்கீங்கன்னா அந்த டிடிடி ரூம்ல நீங்க தங்கி வெக்கேட் பண்ண நாள்ல இருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டா முடிந்த பிறகுதான் மறுபடியும் அதே மொபைல் நம்பரை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ டிடிடி ரூம் புக் பண்ண முடியும். ஸோ நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடியே எந்த மொபைல் நம்பர் பயன்படுத்தி நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ண போறீங்களோ அந்த மொபைல் நம்பர்ல கடந்த 30 நாட்கள்ல நீங்க எந்த ரூமும் புக் பண்ணல என்பதை என்ஷூர் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பர்ல தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து நாம ரூமும் புக் பண்ண முடியும். ஒரு முறை நீங்க ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா அதை ரீஸ்கெடியூல் பண்ண முடியாது, ஆனால் கேன்சல் பண்ணலாம். நீங்க எந்த தேதிக்கு ரூம் புக் பண்ணிருக்கீங்களோ அந்த தேதிக்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ரூம் ரெசிப்ட்டுக்கு கீழே கேன்சலேஷன் ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்கும். 2 நாட்களுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கேன்சலேஷன் ஆப்ஷன் டிசேபிள்ட் ஆகிடும். அந்த கேன்சலேஷன் ஆப்ஷன் எனேபிள்டாக இருக்கக்கூடிய அந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ நீங்க ரூம் கேன்சல் பண்ணாலும் உங்களுடைய ரூம் ரெண்ட், காஷன் டெபாசிட் ரெண்டுமே எந்தவித டிடக்ஷனும் இல்லாமல் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்க ரூம் கேன்சல் பண்றதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காஷன் டெபாசிட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எந்தவித டிடக்ஷன் இல்லாமல் ரீஃபண்ட் ஆகிடும். ரூம் ரெண்ட் ரீஃபண்ட் ஆகாது. இப்போ திருமலா லொக்கேஷன்ல ரூம் புக் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ரூம் ரெசிப்டை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணக்கூடிய சமயத்தில் சிஸ்டமே தான் வேகன்சிஸ் பொறுத்து ரேண்டமாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுக்கும். அப்படி சிஸ்டம் அலாட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரூமை எந்த காரணம் கொண்டும் நம்ம மாற்ற முடியாது. எங்களுக்கு கோவிலுக்கு பக்கத்தில் ரூம் கொடுங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ரூம் கொடுங்க அப்படின்னா எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணி ரூம் வாங்க முடியாது. அதே போல் திருப்பதியில் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணி ரூம் புக் பண்ணியிருந்தாலும் அந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் வேக்கண்ட்டாக இருக்கோ அது சிஸ்டமே தான் நமக்கு அலாட் பண்ணி கொடுக்கும். அந்த ரூமையுமே நம்ம எக்காரணம் கொண்டும் மாற்ற முடியாது. இப்போ கீழ் திருப்பதியில மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க ரூம் புக் பண்ணியிருந்தாலும் ரிப்போர்ட்டட் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ், மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ் ரெண்டுமே அடுத்தடுத்து பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங் தான். ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ்ல போய் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிட்டு அதற்கடுத்து அவங்க அங்க நமக்கு மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. நம்ம மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரூம் எடுத்துக்கலாம். நாளை ஜனவரி 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஏப்ரல் மாதத்திற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் ஓபன் ஆகுது. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.